ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு பொண்ணு ஒருத்தி இருந்தா. அந்த பொண்ணுல அவருக்கு ரொம்ப கவலை. அந்த பொண்ணு கெட்ட பழக்கத்துல மாட்டிக்கிட்டா அவங்க வாழ்க்கையே கெட்டு போயிடுச்சு. சும்மா இருக்கிறதையும் வேலையை ஒத்தி வைக்கிறதையும் வழக்கமா பண்ணிட்டா. காலையில எழுந்திருக்க மாட்டாங்க, படிப்புலையும் கவனமா இருக்க மாட்டாங்க. ஹோம்ஒர்க் பண்றதுக்கு பதிலா சாரி சொல்லிட்டு எதிர்காலம் பத்தி கவலைப்படாத ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நேரத்தை வீணாக்கிட்டாங்க. சீக்கிரமே ஸ்கூல் டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிளாஸ்ல கவனமா இருக்கல, டெட்லைன் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தன் தப்புல இருந்து தப்பிக்க அம்மா அப்பா கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. கஷ்டமான வேலை வந்தா உடனே எனக்கு இது முடியாதுன்னு சொல்லிட்டு சும்மா விட்டுடுவாங்க. இந்த மாதிரி நெகட்டிவும் சோம்பேறியான மனநிலையும் அவன் வாழ்க்கையையே கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருந்தது. அவன் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவன் பழக்கம் அவன் எதிர்காலத்தை கெடுத்துடும்னு பல முறை சொன்னாங்க. ஆனா அவன் ஒரு காதும் கேட்கல. நேரம் போறதுக்குள்ள அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னுக்கு வந்தாங்க. அவன்தான் அங்கேயே புதைஞ்சு போனான். படிப்புல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான். அவன் சீக்கிரமா நம்பிக்கையை இழந்துட்டான். எதுலையும் வெற்றி அடைய முடியாதுன்னு நினைச்சிட்டான். சில முறை பழக்கத்தை மாத்த ட்ரை பண்ணினான். ஆனா ஒன்னும் சரியாயிடல. ஒரு நாள் அவன் அப்பா ஒரு ஞானியை பாருன்னு சொன்னாரு. அந்த ஞானி மக்களுக்கு உதவுறதுல பெயர் போனவருன்னு சொன்னாரு. முதல்ல அவன் சம்மதிக்கல. ஆனா அவங்க கெஞ்சி கெஞ்சி சொன்னதால சரின்னு சொன்னான். அடுத்த நாள் அவன் ஒரு காட்டுக்குள்ள நடந்தான். அங்க ஒரு சின்ன குடிசை மறைஞ்சி இருந்தது. மரங்கள் நிறைஞ்ச இடத்துல பழையதா இருந்தாலும் ரொம்ப அழகா உள்ளே வர ஆசையா இருக்கு. அந்த வீட்டு வெளியில ஒரு முதியவர் அந்த வீட்டை சரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சின்ன பையன் தைரியமா போய் வணங்கிட்டு, சார், என் அப்பா அனுப்பினாரு. எனக்கு கெட்ட பழக்கம் ரொம்ப, எதிர்மறை எண்ணம் அதிகம்னு சொல்றாரு. எனக்கு எதுவும் சரியா வரலன்னு தோணுது. என்னால முடியுமா சார்னு கேட்டான். ஒன்னும் பேசாம அந்த ஞானி சுத்தியலை எடுத்து நிலத்துல இருந்த கிளம்பி போற மரக்கட்டைய அடிச்சாரு. பையனுக்கு புரியல, ஆனா அமைதியா இருந்தான். அடுத்த நாள் மறுபடியும் போய், சார், எனக்கு இருக்கிற கெட்ட பழக்கத்தை எப்படி மாத்த முடியும்? நல்ல எண்ணம் வர என்ன பண்ணணும்னு கேட்டான். மறுபடியும் அந்த ஞானி ஒன்னும் பேசாம அதே மரக்கட்டையை அடிச்சாரு. அடப்பாவி, எல்லா நாளும் ஒரே கேள்வி, 7 நாள். 7 நாளும் இதே கேள்வி கேட்டுட்டு இருக்கியேடா பையா. எனக்கு சொல்லித்தர போறதில்லன்னு நீ நினைச்சுட்டியா என்ன? எனக்கு காது கேட்கலன்னு நினைச்சுட்டியா? கிறுக்கிறு, சும்மா இருடா. நான் எல்லா நாளும் உனக்கு பதில் சொல்லிட்டே இருக்கேன். ஆனா உனக்கு புரியலன்னா என்ன பண்றது? பாரு, இந்த மரப்பெட்டி. நீ வந்த முதல் நாள்ல இது லூசா பலவீனமா இருந்துச்சு. ஒரு அடியால என்ன ஆகுதுன்னு தெரியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடி அடிச்சு என்ன பண்ணேன்? பலமா பண்ணேன். எவ்வளவு பலமா பண்ணேன் தெரியுமா? இப்போ 7 நாள் ஆச்சு. இதை இழுத்து புடுங்க முடியுமா? இல்ல. அப்படியே பெயர் சுருகி போச்சு. உன் மனசு அந்த பெட்டிய மாதிரி தான். புரியுதா? புரியலன்னா என்ன பண்றது? பலவீனமா இருக்கிறேன்னு சொல்றீங்களா? கெட்ட பழக்கங்கள்ல மூழ்கி கிடக்கிறீங்களா? எதிர்மறை எண்ணங்கள் உங்களை சுற்றி வளைச்சிருக்கா? சரி, ஒவ்வொரு நாளும் அதை மாத்த வேண்டியதுதான். ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல பழக்கத்தை மைனஸ், சின்னதா இருந்தாலும் போதும், மைனஸ் உங்க ரொட்டீன்ல சேர்த்துக்கோங்க. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கலாம். அல்லது நீங்க ரொம்ப அருமையான மனிதர்னு நினைச்சுக்கோங்க. சும்மா இல்லாம நம்பிக்கையா நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணுங்க. உங்க மனசு பலமா நல்லா மாறும். அந்த பையன் கவனமா கேட்டான், புரிஞ்சுக்க ஆரம்பிச்சான். அந்த ஞானி சிரிச்சிட்டு, மாற்றம் ஒரே நாள்ல வந்துருமா? இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாதான். ஆனா சின்ன சின்ன முயற்சிகளும் முக்கியம். ஒவ்வொரு நாளும் உங்க பழக்கங்களை மாத்திக்கிட்டே போங்க. ஒவ்வொரு நாளும் உங்க மனசுல ஒரு நல்ல எண்ணத்தை நிரப்புங்க. நான் இந்த மரக்கட்டையை எப்படி கையாண்டு வந்தேனோ அப்படித்தான் நீங்களும் உங்க ஆசையா இருக்கிற மனிதரா மாறிடுவீங்க. நம்ம வாழ்க்கையில பாருங்க, சில சமயம் நம்மளுக்கு ஒரு பழக்கம் மைனஸ் ஒரு மனநிலைன்னு ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிறோம். அதுல இருந்து வெளியே வரவே கஷ்டம். ஆனா கெட்ட பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ற மாதிரி நல்ல பழக்கமும் நல்ல மனநிலையும் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். அந்த கதையில மாதிரி பாருங்க, ஆணி முதல்ல ரொம்ப லூசுன்னு இருக்கு. சின்ன புஷுலையே எடுத்துடலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் அடிச்சு அடிச்சு அது பலமாச்சு, நிம்மதியா நின்னுடுச்சு. அது மாதிரிதான் நம்மளும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற முயற்சி பண்ணுனா நம்ம மாறிடுவோம். ஒவ்வொரு முயற்சியும் முக்கியம். காலையில சீக்கிரம் எழுறது, கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா படிப்புக்கு ஒதுக்குறது, அல்லது நல்லா உறுதி சொல்லிக்கிறது, எல்லாமே முக்கியம். நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கீங்க. நாள்தோறும் இப்படி நல்ல விஷயங்கள் பண்றதுனால நெகட்டிவ் டென்ஷன், கெட்ட பழக்கங்கள் எல்லாம் போய் புது உத்வேகம் வரும். அந்த பையன் ஞானி கதை சொல்லுற மாதிரி மாற்றம் ஒரு நாள்ல நடக்காது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறணும். வேகம் குறைவா இருந்தாலும் நல்லது பண்றதுக்கு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் முக்கியம். பொறுமையா விடாம முயற்சி பண்ணுங்க. இது உங்க மனசுல ஒரு மாபெரும் பலத்தை உருவாக்கும்.
எந்த பிரச்சனையும் எதிர்க்கும் சக்தியை கொடுக்கும். உங்களை நீங்களே சிறந்த மனிதரா மாத்திக்கலாம். சரியா? ஒவ்வொரு அடியிலும் நல்லா ஆகிற மருந்து பாக்கெட் மாதிரி நீங்களும் உங்க லைஃப் மாத்திக்கலாம். நல்ல பழக்கங்களை நாள்தோறும் பின்பற்றுங்க. நேரம் வரும் நல்ல மாற்றம் நடக்கும்.